சென்னை மெரினாவில் ஜல்லிக்கட்டுக்காக நடத்தப்பட்ட அறவழி போராட்டத்தில் இளைஞர்கள் மீது போலீசார் தாக்குதல் நடத்தியதற்கு மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்கள் கண்டனம் தெரிவித்துள்ளனர். சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் மக்கள் நல கூட்டு இயக்க தலைவர்கள் சார்பில் கண்டன போராட்டம் நடைபெற்றது. இதில் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன், கம்யூனிஸ்ட் தலைவர்கள் ஜி ராமகிருஷ்ணன், முத்தரசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு காவல்துறையின் நடவடிக்கையை வன்மையாக கண்டித்தனர். அப்போது ஜல்லிக்கட்டு தொடர்பாக மிருகவதை தடுப்புச் சட்டத்தில் மத்திய அரசுதான் திருத்தம் கொண்டு வர வேண்டும் எனவும், மாநில அரசு கொண்டு வந்துள்ள அவசர சட்டம் குறித்த விளக்கத்தை மாநில அரசு வழங்கியிருக்க வேண்டும் என்றும் தெரிவித்தனர். அவசர சட்டம் என்பது சட்டசபையிலே நிறைவேற்று சட்டமாக்கப்பட்டாலும் இதற்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்பதுதான் நமக்கு எழுந்துள்ள அச்சம். ஏனென்றால் உச்சநீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது. அதன் மீது எந்த நேரத்திலும் தீர்ப்பு வரலாம். அப்படி வருகிற தீர்ப்பு மாநில அரசு நிறைவேற்றி இருக்கிற இந்த சட்டத்திற்கு எதிராக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் மக்கள் உச்சநீதிமன்ற தீர்ப்பு வருவரையில் எங்கள் போராட்டம் தொடரும், இந்த சட்டத்திற்கு உரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிற வரையில் எங்கள் போராட்டம் தொடரும் என்று அமைதியான முறையிலே போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் திடுமென மைய மாநில அரசுகள் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த வன்முறை வெறியாட்டத்தை இவர்கள் இப்போது ஏவியிருக்கிறார்கள். இந்த அரசு பயங்கரவாதத்தை மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இளைஞர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர சட்டம் போதாது, சட்ட திருத்தம் போதாது, அதற்கு மேலாக மிருகவதை தடை சட்டம் என்ற மத்திய சட்டத்தை மத்திய அரசாங்கம் திருத்த வேண்டும், அதுவும் நிரந்தர தீர்வு காண வேண்டும் என்பதுதான் இளைஞர்கள் மாணவர்களுடைய கோரிக்கை. ஆகவே நியாயமான போராட்டத்தை, அமைதி வழியாக நடைபெற்ற போராட்டத்தை மாநில அரசு ஒடுக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, காவல்துறை வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம். இதில் ஐயப்பாடு இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, இந்த சட்டம் செல்லுபடி ஆகுமா என்கிற கேள்வி இருக்கிறது. ஆகவே இதற்கு விளக்க வேண்டும், சட்ட ரீதியாக நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்றுதான் இளைஞர்கள் மிக அமைதியான முறையில் எந்த விதமான வன்முறையும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராடி கொண்டிருக்கிற இளைஞர்கள், மாணவர்கள் மீது இன்று அதிகாலை 5 மணி முதலாக ஆயிரக்கணக்கான காவல்துறையினரை ஏவிவிட்டு தடியடி நடத்துவது, கண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது போன்ற வன்முறை செயலில் ஈடுபட்டிருப்பதை மக்கள் நல கூட்டணியின் சார்பில், கூட்டு இயக்கத்தின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம்.